அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணிப்பெண் சித்திரவதை வழக்கில் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் ஜாமீன் கோரிய மனுவில் பாதிக்கப்பட்ட பெண் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மர்லின் ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனு குறித்து காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 21. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.